வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். எல்லோரும் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்களா எப்படி இருக்கும், மெரிட்டில் நம்ம எப்படி செலக்ட் ஆகுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நான் தமிழ்நிலே எல்லாமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கா வரலையா செக் பண்ணி பாருங்கள். அந்த மெயில் வரல அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும், மெயில் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு பண்ணணும், நீங்கள் நான் செலக்டான்னு முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. டெய்லியும் அறிவிக்கக்கூடிய இது போன்ற நியூஸ்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மொத்தம் 14 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. 14 பேர்த்தில் 8 பேர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் விண்ணப்பித்து கொடுத்தவங்க. அந்த 8 பேருமே பார்த்திங்க அப்படின்னா இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்தது ஆல்ரெடி வேலைக்கு போயிருக்க நண்பர்கள்கிட்ட கேட்டு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பித்து கொடுத்தோம். அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. இதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா இது நம்மளால் ஒருத்தர் மேலே போகிறாங்க அப்படின்னா கட்டாயமாக அதை பிறருக்கு சொன்னால் அவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே இந்த கருத்துக்களை மிக தெளிவாக பதிவிட்டுக்கிட்டு வரோம். அதனால் நீங்கள் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய விதமான ஜாப்ஸ் எல்லாமே வருது. இப்போ அங்கன்வாடி பார்த்திங்க அப்படின்னா 7500 வேக்கண்ட் இப்போ மறுபடியும் அறிவிச்சிருக்காங்க. ரேஷன் கடை இப்போ பாருங்கள், ரிசல்ட் இப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க. ரிசல்ட் வந்த உடனே மறுபடியும் ஒரு 5400 சம்திங் காலி பணியிடங்கள் ரேஷன் கடைக்கு அறிவிக்க போகிறாங்க. அதேமாரி எல்கேஜி யூகேஜி ஆசிரியர்கள் பணிக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற 1 by 1 அறிவிப்புகள் வந்த இருக்கிறது. ஆனால் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது மாதம் ஒரு 20 to 25க்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிக்கப்படுது. ஆனால் அரசு தரப்புலேருந்து 40 to 45 வரைக்கும் சம்பள உயர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம எதாக இருந்தாலுமே பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு மெரிட் லிஸ்ட் 1 2 அப்படிங்கிற மாரி வரும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 7th வரைக்கும் மெரிட் லிஸ்ட் வரும். இதில் மெரிட் லிஸ்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 400 அபோவ் அப்படிங்கிறீங்க மெரிட் லிஸ்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்க. அதே மெரிட் லிஸ்ட் 2 வரக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 450க்குள்ளே மெரிட் லிஸ்ட் 1 அப்படின்னா 400 ஃபஸ்ட்டு இடம் 490லேருந்து 95 அதுமாரி கேட்டகரி. அதே மெரிட் லிஸ்ட் 2ல் 400லேருந்து 450க்குள்ளே இருக்கணும். அதேமாரி மெரிட் லிஸ்ட் 3ல் நீங்கள் 410 வரைக்கும் இருக்கலாம். மெரிட் லிஸ்ட் 4ல் 400 இருக்கலாம். அதாவது நான் 400 300 சொல்கிறது மார்க்ஸ் அடிப்படையில் 400 இருக்கலாம். அதேமாரி மெரிட் லிஸ்ட் 5 4 5 இந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 300 350 ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க தான் இந்த இதில் செலக்ட் ஆவாங்க. இதுமாரி கேட்டகரியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 செலக்டிங் ப்ராசஸிங் போயிட்டு தான் இருக்குது. இதில் நீங்கள் இதிலேயே செக் பண்ணி பார்க்கலாம். நான் இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா 2024 2025 2023 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் அதுக்கு கீழே கிளிக் பண்ணி இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மெரிட் லிஸ்ட் ஒன்ஸ் டவுன்லோடு 1 2 3 4 5 மெரிட் லிஸ்ட் விட்ருக்காங்களா. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு 5th மெரிட் லிஸ்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே டவுன்லோட் ஆகும். சம்டைம்ஸ் எரர்ஸ் வரலாம், அதனால் வெயிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் எரர்ஸ் பார்த்திங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எரர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அதிக பேர் இதை இப்போ செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பித்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ இந்த வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இருப்பாங்க.
வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து எப்படி பார்க்குறது என்ன ஏதுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்தோடனே மெரிட் லிஸ்ட் 2, 3 எது வேணாலும் இப்படி வந்தோடனே டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு என்ன நீங்கள் வந்து பிடிஎஃப் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த பிடிஎஃப் நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்களா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உள்ளே போகும். இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணின உடனே இப்போ இப்படி வந்து ஓப்பன் ஆகிரும் பிடிஎஃப். இதில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும் ரிசல்ட் என்ன வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து போட்டிங்க அப்படின்னா அதோட இது காட்டும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுமாரி பிடிஎஃப்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போய் சர்ச் பாரில் போட்டால் சர்ச் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 97, 91, 96, 97 இந்த பர்சன்டேஜ்லேயே தான் வரும். ரேண்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சில இடத்துல கம்மியாக வரும். அந்த ஒரு சில இடம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் 89.2 வந்திருக்கா. இதில் வந்து அப்படியே நோட் பண்ணிங்களா பிடபிள்யூடி கேட்டகரியில் வராங்க. இவங்க வந்து செங்கல்பட்டு டிவிஷனில் வர்றதுனால பிடபிள்யூடியில் வர்றதுனால 89.2% செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்தது இன்னும் கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 99.99% ஓபிசி கேட்டகரிங்க. ஓபிசி கேட்டகரி 99% எடுத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சிட்டியில் சவுத்து டிவிஷனு கோபாலபுரம் 99% 99 சூப்பரான ஒரு மார்க்கு. இவங்களுக்கே பாருங்கள் எங்கே தூக்கி போட்டிருக்காங்கன்னு 93ஆம் இடத்துல வந்துக்கிறாங்க 99க்கு. ஏன்னா அவங்க போட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்னு பாருங்கள். சென்னை சிட்டி, சென்னையில் ஆல்ரெடி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல நாம் வந்து எக்ஸ்போர்ட் போட்டு நம்ம வந்து விண்ணப்பித்தோம் அப்படின்னா இப்படி இப்போ நாம் வந்து ஒரு 50% வச்சுக்கோங்க. நாம் போய் இப்போ 99% இருக்கிற இடத்துல போய் போட்டி போட்டால் நமக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா? அவங்களுக்கு தான் நிறைய விதமான முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் நாம் எங்கே விண்ணப்பிக்கணும்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் பாருங்கள். அதை எல்லாமே நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஊர், என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன தாலுக்கா, என்ன டிவிஷனு, இது எல்லாமே. இந்த மெரிட் லிஸ்ட் 1ங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாமே 90க்கு மேலே தான் பர்சன்டேஜ் வரும். ரேண்டமாக வந்தால் தான் ஒரு 89 வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் 1 இதில் பாருங்கள் 98, 91% கம்மியான பர்சன்டேஜ் எங்கேயுமே இல்லை. மெரிட் லிஸ்ட் 4, 5லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருக்க 82னா கூட அங்கே 89 கம்மி தான். எல்லாமே 93, 97, 98, 99. இங்கே பாருங்கள் ஒரு 99, 337 பாருங்கள் ஈரோடு டிவிஷனு 99. அவங்க வந்து ஜென்ரலில் போட்டிருக்காங்க. ஈரோடு டிவிஷனு தமிழ்நாடு கீழே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 கீழே நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இந்த மெயில் வராதீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் முதல்ல கரண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மெயில் ஐடி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி எடுத்து உங்களுடைய நண்பர்கள் மொபைல்லையோ இன்னொரு மொபைலில் போட்டு முதல்ல மெசேஜ் ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி ரிசீவ் ஆகலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணுங்கள். அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரெக்கவர் மெயில் கொடுங்க. ரெக்கவர் மெயில் கொடுத்துட்டு மொபைலில் வேறு ஒரு மொபைலில் வந்து மறுபடியும் லாகின் பண்ணி இதிலேருந்து அக்சஸ் அதுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் மெசேஜ் பண்ணி பாருங்கள். மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். அப்போ போய் நீங்கள் ஸ்பேமில் பார்க்கணும், இன்பாக்ஸில் பார்க்கணும், ஆல் மெயில்ஸ்னு இருக்கும் அதில் பார்க்கணும். இது 3லையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். இந்த ஜிடிஎஸ்க்கு உண்டான மெயில் வந்து வந்திருக்கும்.
அப்படியும் வரல அப்படின்னா உங்களோட மெயில் முதல்ல ரெட் கலர் காட்டுதா, அந்த லோகோவை கிளிக் பண்ணி முதல்ல ரெட் கலர் இன்டிமேஷன் காட்டுதான்னு பாருங்கள். அப்படி ரெட் கலர் இன்டிமேஷன் காட்டுதுன்னா மெயில் ஸ்டோரேஜ் வந்து ஃபில்லாக இருக்குது, அந்த ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து உடனே நீங்கள் வந்து மெயிலை டெலீட் பண்ணால் ஸ்டோரேஜ் கிளியர் ஆகாது. நீங்கள் இது ஸ்டோரேஜ் ஆகிறதுக்குன்னே ஒரு ட்ரைவ் ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து இங்கே வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதுதான் இந்த ஆப்ஸில் தான் போய் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதில் வந்து ஏதாச்சும் ஸ்டோரேஜ் இருக்கா, ஃபோட்டோஸ் வீடியோஸ்னால் இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அதை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் அந்த ரெட் கலர் இன்டிமேஷன் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படிங்கிறது காட்டாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஸ்பேம்லேயும் ஆல் மெயில்லையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ்லேயும் செக் பண்ணி பார்க்கணும். கட்டாயமாக மெயில் வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் என்ன செலக்ட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஏதாச்சும் எரர்ஸ் காட்டுது, ஏதாச்சும் இன்டிமேஷன் காட்டுது, மெயில் ஒர்க் ஆகலை அப்படின்னா ரெக்கவர் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். கீழே கமெண்டில் ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன இஷ்யூவோ அதை வந்து கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.